ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், பூங்காக்கள் இவற்றிலெல்லாம் மியாவாக்கி காடுகள், குறுங்காடுகள்னு சொல்லுவாங்க. இந்த குறுங்காடுகள் திட்டத்தை கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நாங்கள் விருட்சம் திட்டம் என்கின்ற பெயரிலே அமல்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதற்கு முன்பாக கூட பல்வேறு பள்ளிகளில் இம்மாதிரி மரக்கன்றுகளை நட்டு குறுங்காடுகளை உருவாக்குகின்ற திட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ராமலிங்க செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் தொகுதியில் பள்ளியினுடைய மைதானத்தில் மியாவாக்கி காடுகளை உருவாக்குவதற்காக பெரிய மரக்கன்றுகள், இந்த மரக்கன்றுகளை மாநிலத்தினுடைய அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்கள் சட்டப்பேரவையிலே குறிப்பிடுகின்ற பொழுது எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுக்கிறேன்னார். அந்த வகையில் 1000 மரக்கன்றுகளை தெற்கு தொகுதிக்காக அவர் வழங்கியிருந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 1000 மரக்கன்றுகளை ஒவ்வொரு பகுதியிலே எங்களுடைய விருட்சம் திட்டத்தின் கீழாக குறுங்காடுகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த பள்ளியிலே பசுமை படை என்று பள்ளியினுடைய மாணவர்கள், ஒவ்வொரு பள்ளியிலேயும் பசுமை படை என்ற ஒன்றை வைத்து அதில் மாணவர்களை ஊக்குவிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அந்த பசுமைப்படை மாணவர்களோடு இணைந்து இந்த மரக்கன்றுகளை இங்கு நட்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மாவின் பெயரிலே மரக்கன்றுகளை நடுவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார். நாடு முழுவதும் மரக்கன்றுகளை அம்மா தங்களுடைய தாயார் பெயரில் நடுகின்ற நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும், கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்தாலும், கட்சியினுடைய தலைவர்கள் அம்மாவின் பெயரிலே மரக்கன்று என்று இந்த மரக்கன்றுகளை நடுகின்ற பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று இந்த விருட்சம் திட்டத்தில் தாயாரின் பெயரில் மரக்கன்றுகளை நடுவது எங்களுக்கு மகிழ்வளிக்கிறது. புவி வெப்பமயமாதல், அதே போல் பல்வேறு பருவநிலை மாற்றங்களுக்கு இன்று ஒரே தீர்வாக இயற்கையை காப்பாற்றுவது என்பதுதான் தீர்வாக இருக்கிறது. இந்த இயற்கையை காப்பாற்றுவது என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் நம்மால் இயல்கிறதோ முயற்சி எடுத்து பசுமை இடங்களை பாதுகாப்பதும் அதை உருவாக்குவதும் நம்முடைய கடமையாக எடுத்து செயல்பட வேண்டும். தெற்கு தொகுதியில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். கார்பன் சமநிலை, நாம் வெளியிடுகின்ற கார்பனை சமநிலைப்படுத்துவதற்காக மரங்கள் வளர்ப்பது, நாம் பயன்படுத்துகின்ற பொருள்களில் மாற்றம் கொண்டு வருவது, நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களை, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் செல்ஃபோனை 5 நிமிடம் அணைத்து வைக்கின்ற நிகழ்ச்சி கூட கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே பிரபலமாகி கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக கார்பன் நியூட்ரல் என்கின்ற அந்த கார்பன் சமநிலையை நோக்கிய பயணத்திலேயும் இந்த தெற்கு தொகுதியில் இருக்கின்ற இளைய சமுதாயத்தை ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம். இவை இல்லாமல் இன்று நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மதியம் 2:30 மணிக்கு கோயம்புத்தூர் வர இருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் அவங்களுக்காக ஏற்பாடாயிருக்கு. இன்று காலை 10 மணியிலிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் கொடிசியா அரங்கிலே அந்தந்த துறை சார்ந்த அமைப்புகளுடைய கோரிக்கைகளை, பிரச்சனைகளை கேட்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளுடைய கூட்டத்திலே யாராக இருந்தாலும், குறிப்பாக ஒரு துறை அப்படிங்கிறது இல்லை, மத்திய நிதியமைச்சர் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தோம். எங்கள் பகுதியிலே சிறு குறு தொழில் நிறுவனங்கள், ஜிஎஸ்டி, ஜவுளித்துறை, விவசாயம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை ஒரே இடத்தில் தெரிவிக்கின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என மத்திய நிதியமைச்சரிடம் நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன். அவர்களும் அதற்காக உதவி செய்து இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு 15 அதிகாரிகளை, உயரதிகாரிகளை கோயம்புத்தூருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய மினிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, டெக்ஸ்டைலு, காமர்ஸு, எம்எஸ்எம்இ, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பல்வேறு துறைகளுடைய அதிகாரிகள் இன்று காலையிலிருந்து கொடிசியாவிலே அமைப்புகளை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பினை சரியாக நம்முடைய பகுதி மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கிறேன். ஏனென்றால் ஒரு மினிஸ்டர் வந்தாங்கன்னா அவங்க துறையை சார்ந்த கோரிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் நிறைய தரம் பார்க்குறோம், அமைப்புகளுடைய கோரிக்கைகள் 2-3 மினிஸ்ட்ரியோட இன்டர்லிங்க் ஆகிருக்கு.
அதையெல்லாம் அவர்கள் சேர்ந்து உட்கார்கின்ற பொழுது அதற்கு தீர்வு எளிதாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய பகுதியில் இந்த அதிகாரிகள் அளவு கூட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதற்கு உதவி செய்திருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெற்கு தொகுதி எம்எல்ஏ என்கின்ற முறையிலேயும் இந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் அப்படின்ற முறையிலேயும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களுடைய தன்னார்வ அமைப்பின் வாயிலாக கடந்த 1.5 வருடங்களாக 1500 பெண்களை, ஏழை பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக தையல் பயிற்சி வழங்கியிருக்கிறோம். சமர்த் என்கின்ற திட்டத்திலே திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் உதவியோடு இந்த பெண்களுக்கெல்லாம் குறிப்பாக வால்பாறை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் நகர்ப்புற பகுதிகள், மேட்டுப்பாளையம், காரமடை, குன்னூர், இந்த மாதிரி பல்வேறு தரப்பை சார்ந்தவர்கள், அதாவது குறிப்பாக சமுதாயத்தினுடைய பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப தூரம் அவர்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை, பணம் கட்ட வேண்டியதில்லை. அந்தந்த லொக்காலிட்டியிலேயே இந்த பயிற்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கெல்லாம் நாளை காலை 1500 பேருக்கு இலவசமாக தையல் மிஷினை வழங்க இருக்கிறோம். இதற்காக ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் எங்களுக்கு 1000 தையல் மிஷின் கொடுக்குறாங்க. இன்னொரு 500 மிஷினை மற்றும் மற்ற கொடையாளர்களுடைய உதவியோடு நாளை அதை வழங்க இருக்கிறோம். அதற்கும் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் வர இருக்கிறார்.